மக்களே என்னாச்சுங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்குறேன், ஃபோனை காணோம்னு செக் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா பேக் பக்கத்து ரூம் வாசலில் கிடக்கு. பேக்கை பார்த்தா பேக்கில் லேப்பும் இல்லை, பர்ஸும் இல்லை. எனக்கு ஒன்றே பக்கத்து ரூம் மேலே தான் டவுட் இருந்துச்சு. பக்கத்து ரூம் வேறு நாத்தி இருந்துச்சு. ஒன்றே அங்கே போய் அவங்க ரூமெல்லாம் செக் பண்ணால் அவங்க ரூம்லேயும் எதுவுமே இல்லை. நான் ஒன்றே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே சிசிடிவி எல்லாம் இருக்கா செக் பண்ணேன். இதுலேயே பாதி நாள் போயிருச்சு. திருப்பி மதியத்துக்கு மேலே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஃபைன் மை டிவைஸில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபைன் மை டிவைஸில் செக் பண்ணும்போது என்னோட ஃபோன் வந்து லாஸ்ட்டாக லொக்கேஷன் ஆன் ஆஃப் இருக்குது. துறைப்பாக்கம்னு கிடச்சி. துறைப்பாக்கம்னு காட்டும்போது எங்கள் ரூமில் ஒரு பையனும் துறைப்பாக்கம் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். சண்டே நைட்டு தான் அவன் கரெக்டாக ஊருக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். சரி அப்பயுமே அவன் மேலே டவுட் மட்டும் தான். சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபுல் ரிங் போனச்சு, ஃபோன் எடுக்கல. ரெண்டாவது ஃபோன் எடுத்தால் ஒரு பொண்ணு எடுத்து பேசுவோம். அவன் தங்கச்சி தான் பேசுது போல அப்படின்னு நினச்சோம். எங்கே இருக்கான்னு கேட்டால் இந்த மாதிரி ஊருக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் தங்கச்சி தான் போல. சரி வந்தால் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஃபோன் 6 மணிக்கு மேலே இவனுக்கு திருப்பி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கால் பண்ணால் கால் எடுக்கல. திருப்பி ஒரு 2-3 ஃபோன்லேருந்து மாற்றி கால் பண்ணோம். கால் எடுக்கவே இல்லை. 7 மணி போல் பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் இருக்கான். திருப்பி கால் பண்ணால் கால் எடுக்கவே இல்லை. ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டோம். அந்த மாதிரி பொருளாக காணோண்டா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டு போட்டால் வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு நம்பர் பிளாக் பண்ணிட்டான். வரிசையாக நாங்கள் மாற்றி கால் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் நம்பரையும் வரிசையாக பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருப்பியும் டவுட் தான் வந்துருச்சு. டவுட் வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இந்த பையன் மேலேயும் டவுட் இருக்குது, இந்த பையன் இந்த மாதிரி பத்திரிக்கை போயிட்டான் அப்படிலாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணாங்க. அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி அவன் எடுக்கல. சரி நாங்கள் செக் பண்ணுறப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் பார்த்து செக் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆஃபீஸில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போய் செக் பண்ணோம். ஆஃபீஸ் போய் செக் பண்ணால் இவன் மண்டே ஆஃபீஸ் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இவன் மேலே தான் இன்னும் கொஞ்சம் டவுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு இவன் ஊர் வேற எங்களுக்கு தெரியாது. இவனோட தெரிஞ்சது இவனோட இன்ஸ்டா ஐடி மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்ஸ்டா ஐடியை வச்சு செக் பண்ணும்போது இன்ஸ்டா ஐடியில் ஊர் இருந்துச்சு. ஸோ அந்த ஊரில் இருக்க பசங்களாம் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்களா தெரிஞ்சு அவங்களுக்குலாம் கான்ஃபரன்ஸில் கால் போட்டு இவன் ஃபோட்டோவும் நம்பரும் அனுப்பி செக் பண்ண சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இவனே கால் பண்ணோன்னே எங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு என்ன ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். இல்லைடா ஒன்றும் இல்லடா எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி நான் ஊருக்கு வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு லைவ் லொகேஷன் மட்டும் அனுப்புடா எனக்கு இந்த நம்பருக்கு அப்படின்னு அனுப்பினோன்னே இவன் காலை கட் பண்ணிட்டு அந்த பசங்களுக்கும் லைவ் லொகேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். என்னன்னு கேளுங்க, அவன் தான் எடுத்துருக்கானா என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போய் அங்கே போய் கேட்டதுக்கும் அவன் எடுக்கலை இந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டு மழுப்பிட்டான். இவன் மழுப்புறான் ப்ரோ அப்படின்னு அந்த போன பசங்களும் என்கிட்ட சொல்லிட்டானுங்க. சரி வேணாம் காலையில் போய் நம்ம போலீஸை வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடும். இந்த கேப்பில் திருப்பி அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம். ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த மாதிரி அவங்க டிஎல் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பையன் வந்தான், இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தான், லேப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தான், லேப்பெல்லாம் தங்கச்சிக்கு வாங்கியிருக்கேன், ஃபோன் புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கதை விட்டுருக்கான். இதில் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான், ஆஃபீஸில் இந்த மாதிரி பாஸ்வேர்டு மறந்துருச்சு, எனக்கு பாஸ்வேர்டு மாற்றணும், எதனா ரீசெட் பண்ண முடியுமா இந்த ஃபோனை அப்படின்னு ஐஃபோன் வச்சு கேட்டிருக்கான். அவங்க பசங்களாம் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கு அடுத்து அன்றைக்கி நைட் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே கிளம்பியிருக்கான். செவ்வாய்க்கிழமை காலையில் தான் ஊருக்கு போயிருக்கான். இந்த டீல்ஸ்லாம் வந்து எனக்கு அப்புறம் தான் கிடச்சிச்சு. கேட்டா பொருள்லாம் எடுத்திருக்கான் எல்லாம் தெரிஞ்சப்பறம் அவங்க வீட்டுக்கு ஆளெலாம் திருப்பி அனுப்பிச்சோம். சித்தப்பா நம்பர் எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க சித்தப்பாட்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினா அவங்க சொல்கிறாங்க ஆமாப்பா இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்தான். ஏதுன்னு கேட்டால் அந்த மாதிரி 6 மாதம் தான் நான் சம்பளம் அனுப்பல, அந்த காசில் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வேற சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பொருள்லாம் என்னது இந்த மாதிரி நம்பி அவனை ரூமில் விட்டதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா நீ வாப்பா நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அங்கே போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு அவனோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அவன்